அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த முத்துவேல நொறுக்குறாங்க போலீஸ்ல வச்சு. நம்ம சந்திரா ஜாமீன் எடுக்க போறாங்க. மருமகளை என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போ அப்படின்னு அந்த முத்துவேல் கெஞ்சுறாரு. அது வேற லெவல். அதான் ஒரு சின்ன புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது நம்ம கார்த்திகை பிளான் போட்ட மாதிரி இப்ப அந்த முத்துவேல் வசமா சிக்கிட்டான். அதாவது பிளைட்ல பாம்பு வச்சது நீதான், பாம்பு வச்சதுக்கு பொய் சொன்னது நீ தானடா அப்படின்னு போலீஸ்காரங்க அடிக்காங்க. ஐயோ சார், அது யாரோ பொய் சொல்லியிருக்காங்க சார், என் மொபைல்ல இருந்து எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ விட்டுருங்க சார் அந்த முத்துவேல் கெஞ்சிரும். ஆனா போலீஸ்காரங்க அட்டி பின்னுறாங்க. அந்த நேரம் பார்த்து சந்திரவும் சிவனாண்டியும் அந்த முத்துவேலை ஜாமீன்ல எடுக்க போறாங்க. அப்போ அந்த முத்துவேல் டேய் மோனே மருமோலை நீ எப்படியாவது காப்பாத்தி கூட்டு போயிருங்க, நான் எவ்வளவு சொன்னாலும் அந்த போலீஸ்காரங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னைய போட்டு அட்டி நொறுக்குறாங்கடா அப்படின்னு சொன்ன. அதுக்கடுத்து ஜாமீன்ல அந்த முத்துவேலை கூட்டு வராங்க. அதுக்கடுத்து அந்த சந்திரா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த கார்த்திக் தான் மாமா. அவன் தான் எப்படியோ பிளான் பண்ணி உங்க மொபைல்ல இருந்து போன் போட்டிருக்கான். உங்க மொபைல் எப்படி அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னோன்னே, அதுதான் மருமோலை எனக்கும் தெரியல, முதத்துக்கும் நான் என் மகன் சிவனாண்டி கூடயே தான் நான் இருந்தேன் எப்போதும். அதாவது எப்படி அவனுக்கு தெரிஞ்சதே தெரியல. சரி இப்போ அவன் ரேவதி போயிட்டாளா எப்படி அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல மாமா கடைசியில நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிட்டு அப்படின்னு அந்த முத்துவேல்கிட்ட சந்திரா எல்லாத்தையும் சொல்றா. அந்த ரேவதியும் இப்ப அந்த கார்த்திக்கும் ஒண்ணு சேர்ந்துட்டாவ. அதாவது ரெண்டு பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாவ. ரேவதி கோவத்துல வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொன்னோடனே அந்த முத்துவேல் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்ச. கடைசி நேரத்தில் அந்த கார்த்திக்கு போய் எல்லாத்தையும் நமக்கு எதிராக திருப்பி விட்டுறதானே அப்படின்னு சொல்றான். தரமான எபிசோட நீங்க மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.